நாமத்தினாலே மிக வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு ஜபத்தை எடுத்து நம்ம வசனங்களை தியானிக்கலாம். அனைவரும் தலையை தாட்டி ஜபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, கெருபுன்மத்தில் வாசம் செல்கிறவன் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுடைய தொழுகளை கலந்து கொள்ள எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தில் நீர்தேமங்களோடு இருந்து ஆரம்பம் முதல் முடிவறிந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு நல்ல முறையில் செய்து முடிக்க எங்கள் உதவி வழி நடத்தும். வந்திருக்கிறோம் நாங்களும் உரிமை போகாதபடிக்கு காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து கொடுத்தராக. அதுபோல வராமல் தடைப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் விரைவில் வந்து சேரும்படியாக எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் இல்லாதபடிக்கு நல்ல முறையில் வந்து சேர அவர்கள் உதவி வழி நடத்தும். பரிசுத்த ஆவியினர் அசைவாடத்தில் இங்கே இருக்குது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஒழுங்கும் கிரயமாக இந்த காரியத்தை செய்து முடிக்க எங்கள் உதவி வழி நடத்துங்கிறதாவே எங்களோட வழி நடத்தும் பலப்படுத்தும். இவர்களை எங்கள் ஆண்டவனும் ரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவன் உள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை மனதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு சின்ன செய்தி தான். நான் படித்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பேதுரு பழைய நம்ம நிறைய ஆளுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதிகமாக என்ன பார்த்துமா, ஆபிரகாம், நோவா, மோசே, புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக பவுலுக்கு அடுத்தபடியாக யாரை பற்றி அதிகம் பேசுவோம்? பேதுருவுனே நமக்கு ஒன்று ஞாபகம் வரும். பேதுருவுனா என்ன ஞாபகம் வரும்? மறுதளித்தார் நம்ம வச்சு அவர் அந்த வச்சு அவர் என்ன வச்சுங்க, நம்ம செய்ன்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். மறுதளிச்சிட்டார்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் எழுதப்பட்ட ஒரு பேதுரு எழுதின நிரூபங்கள் இருக்குது இல்லையா, அதை படிக்க முடியாத தேவன் நமக்கு அவர் மறுதளித்திருந்தால் கூட அவர் நமக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார். அதுதான் எப்படி அவரோட வளர்ச்சி எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேதுருவை குறித்து. இப்போ அவர்கிட்டையும் சில நல்ல பண்புகள் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது பழைய ஏற்பாட்டில் வந்து நிறைய தேவதாசுகளை பற்றி கூறியிருந்தால் கூட நம்ம இதில் இருக்கிற காரியம் என்ன பார்க்குறோம்னா, எடுத்த உடனே இந்த அந்திரேயா தன் சகோதரனாகிய பேதுருவை இயேசுவினிடம் அழைத்து வந்தான். அப்படி அழைப்பதற்கு முன்பாகவே அவனை யாரிடத்தில் அழைத்து போகிறேன் என்ற மாபெரும் உண்மையை அவர் வந்து அங்கே சொல்லிடுறார். அந்திரேயா யாரை கண்டேன்? நான் மெசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னாச்சுன்னா, இதை குறித்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்க மாட்டிருக்கு. இப்போ மேசியா வருவார் சொன்னோன்னே ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானகன்னு ஒரு பக்கம் அதை அந்த மாதிரி எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறாருங்கிறது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வத்தில் என்னாச்சுன்னா, அந்திரேயா நேராக போய் சொல்கிறாரு, ஒரு மேசியாவை நான் கண்டேன் அப்படின்றாரு. கண்டவுடனே என்ன பண்ணுறாரு, இவர் படக்குன்னு கிளம்பிடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிடுறாரு. போய் என்ன பண்ணுறாரு, அவர் கூட சேர்ந்துடுறாரு. அதுக்கு பின்பாடி ஒரு ஊழியத்துலாம் நம்ம நிறையா பார்க்குறாரு. இப்போ என்ன அது அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பெயர் மாற்றினது இவருக்கு மட்டும்தான். என்னன்னு தெரியல, வந்த உடனே அந்த ஆர்வமாக இருக்கு. வந்த உடனே இவர் கொஞ்சம் துருதுருன்னு ஆர்வமாக இருந்திருப்பாரு, பார்த்துருப்பாரு. இவர் சரியான ஆள் தானா அப்படின்னு சரி இவர் நமக்கு ஏற்ற ஆள் தானாட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க, அவர் சீமோனே நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு வேதத்தில் கொடுக்கப்படுது அப்படின்னா, கேபாங்கிறதுக்கு என்ன அர்த்தமாமா, பேதுரு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதாக நமக்கு வேதத்தில் குறிப்பிடுகிறது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இருக்கக்கூடிய 12 சீடர்களில் இயேசு கிறிஸ்து பேதுருவோட சீமோனோட பெயரை மட்டும்தான் மாற்றுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆரம்பம் முதலே இவருக்கு என்ன ஆச்சுங்க, ஒரு சிறப்பிடம் தேவன் ஒரு இடத்துல கிறிஸ்துவனுடைய பார்வையில் பேதுருவுக்கு ஒரு சிறப்பிடம் இவருக்கு கொடுக்கப்படுகிறதாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இவர் இருந்த ஊர் பார்த்தீங்கன்னா, பேதுரு இருந்த ஊர் வந்து இந்த இவங்க வந்து இந்த ஊர் எப்படி அப்படின்னா, கலிலேய பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஆனால் என்னாச்சுன்னா, அங்கே வந்து பெருசாக வந்து படிப்பறிவு இல்லாத ஜனங்க. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க யாருங்க, இவங்க மீன் பிடிக்கிறவங்க வந்து இன்ன வரைக்குமே மீன் பிடிக்கிறவங்க வறுமையில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இல்லையா. பெரிய வசதியாக இருக்கிறவங்கள நாம் எங்கேயுமே நம்ம பார்க்கறதில்ல. அப்போ என்னன்னா, ரொம்ப ஏழ்மையான அந்த 44 வசனம் பாருங்க. அதில் பெத்சாயிதா பட்டணத்தாரில் வந்து எப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மலைவாழ் கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே பெரிய படிப்பறிவு இருக்குமா? இருக்காது. அதே போல் இந்த பெத்சாயிதாங்க ஊரும் வந்து படிப்புக்கு அவ்வளோ ஒன்றும் அங்கே படித்தவங்க கிடையாது. ரொம்ப ஏழ்மையில் வாழக்கூடிய ஜனங்க அந்த ஏரியாவில். அதில் இருந்தவரை தான் அந்த மீன் பிடிக்க பேதுரு. அப்போ ஏற்கனவே படிப்பறிவும் கிடையாது, பெருசாக இவர் வசதி வாய்ப்பு இல்லை அவருக்கு.
அப்போ இவருக்கு என்ன பண்ணுது, மீன் பிடிக்க வேண்டியது, அதை வந்து விற்க வேண்டியது, வடைகளை பழுது பார்க்க வேண்டியது, அது திரும்ப வந்து வீட்டுக்கு போக வேண்டியது, இதுதான் அவரோட வேலை. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி மேசியா வருவாருங்கிறத குறித்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்காரு. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அந்திரேயா போய் என்ன சொல்கிறாரு, பேதுரு இந்த மாதிரி நான் வந்து மேசியாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு ஒரு கிளம்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு பின்பாடி என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஏழ்மையில் இருந்தவர், வசதி இல்லாதவர், நமக்கு ஒரு நான் இதுக்காக தான் பவுல் சொல்கிறார் இல்லையா, இது முதல் நீதிங்கிறிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிச்சயத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பேதுரு வந்து ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார் பாருங்க. அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமா, இன்னும் இது பரலோகத்தை குறித்து அவர் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ என்னாச்சுன்னா, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு நிச்சயத்தை சொன்ன மாதிரி இவர் இங்கே ஒரு சொல்றாரு, அந்த புதிய வானம் புதிய பூமியும் அதுக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போது இவரோட வளர்ச்சி பாருங்க, சாதாரண மீன் பிடிக்கிறவர், வறுமையில் உள்ளவர், இவர் வந்து எப்படி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு உண்டாயிருக்குங்கிறாரு. எப்படி இப்படி வளர்ந்தாரு, மீன் பிடிக்கிறவர், ஆனால் வந்து புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்குங்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாதபடிக்கு நமக்காக ஒரு 3 நிருபங்களை எழுதி வச்சுட்டு போறாரு. அப்போது இது என்னென்னா சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிறேன், கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, பேதுருவை போல நமக்கு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, என்னாச்சுங்க, பேதுருவை போலவே நமக்கும் போராடக்கூடிய குணம் இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். சரி, எந்தெந்த கட்டத்தில் வந்து பேதுரு வந்து வளர்ந்தாருங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அவரோட காரியம் பார்க்கலாம். நமக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் பாருங்க. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க ஆக்குவேன் என்றார். ஆமா, இப்படி வந்து ஒரு கல்லாத ஊர்லேருந்து இருக்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்தும்படியாக தேவன் அவருக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருங்க, இயேசு கிறிஸ்து பின்னாடியாக போகிறத பார்க்குறோம். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீமோனை அழைக்கும் போகும்போது அவரை பார்த்தோன்னே என்னை பின்பற்றி வா. அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வரைக்கும் பாருங்க. 18 to 22. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவராய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க ஆக்குவேன் என்றார். என்ன ஒரே வார்த்தை சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, என் பின்னே வாருங்கள் அப்படின்னு. கடைசியா வந்து பேதுருட்டு சொன்னது இதுதான். பேதுருவை அழைக்கும் போதும் இதே தான் சொல்றாரு. பேதுருவிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை இதே தான் சொல்றாரு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதே 18 to 22. அது மத்தேயுல எது 18 to 22 அதே மாதிரி யோவான்லையும் அதே 18 to 22 தான் வசனம். ரெண்டுலையுமே வந்து பேதுருவ கிட்ட சொல்றதுதான். படிங்க. 21ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வரைக்கும். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார்.
பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. பின்பற்றி வாங்க. இது வந்து இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு தெரியுமா? நம்மளுக்கு போதுமானது. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுங்க? இயேசு கிறிஸ்து வந்து மரிப்பதற்கு முன்பா, மரித்ததுக்கு பின்பா? மரித்ததுக்கு பின்பு நடக்கிற சம்பவம் இது. இந்த சம்பவம் மரித்ததுக்கு பின்பாடி நடக்கிறது. இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அவர் என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாருங்க? எங்கே போயிட்டாரு? எப்படி பின்னாடி போவார்? நான் சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? என்னை அவர் நிறைய கேள்வி கேட்பார். இவர் என்ன சொல்கிறாரு? மொத பேதுருக்கிட்ட சொன்னதும் என்னை பின்பற்றி வா. கடைசியாக பேதுருக்கிட்ட சொன்னது என்னது? என்னை பின்பற்றி வா. பத்தலை அவர் செஞ்சது. அதுதான் முக்கியம். அதில் ஆரம்பத்தில் அழைக்கும் போது பின்பற்றிவான்னு சொன்னவர் வந்து, நீ என்னை கற்றுக்கொண்ட விதத்தில் நீ நிலைத்திரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் பேதுருவை பார்த்து, இல்லையா? நீ என்கிட்ட கட்டுறதுலாம் நீ நிலைத்திரு, இதில் நீ உறுதியாக இரு அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் கடைசியாக பேதுருக்கிட்ட என்னதுன்னு சொல்லிட்டு போகிறாரு? என்னை பின்பற்றி வா சொல்லி போட்டு எங்கே போயிட்டாரு? பள்ளம் போயிட்டு இவர் எப்படி பின்னாடியே போவார்? என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் நான் என்ன நிலை, நான் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து உனக்கு வந்து ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனோனோ அதே மாதிரி நீயும் பின்பற்றணுங்கிறது அதோட அர்த்தம். நான் என்னை இத்தனை 3.5 வருஷமாக என்னை பார்த்துட்டேன். நான் எப்படி நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டேன். எப்படிலாம் நான் வந்து என்னோட வாழ்க்கை எப்படிங்கிறது நீங்கள் கண்டிருக்க. எத்தனை நிறைய விஷயத்த ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். அந்த காரியத்தை தான் நீ என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். நீ ஃபாலோ பண்ணது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பரமேறதுக்கு முன்னாடியும் அவருக்கு என்ன ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போறாரு? பின்பற்றி வா. நீ என்ன பின்பற்றி வான்னு சொல்லி அவருக்கு எப்போ இருந்திருக்கும்? நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை பின்பற்றி வானே சொல்லிட்டு போயிட்டாருன்னு அவர் பயங்கர மன வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா என்னாச்சுங்க, இவரை வந்து பிடிக்க வரும்போது இவர் தான் என்ன பண்ணுறாரு? கத்தி எடுத்து நிறைய விஷயம் செய்கிறாரு. ஆனாலும் என்னாச்சுங்க, நீ இவர் தேவனிடத்தில் அழைத்த அழைப்புக்கு பார்த்துறாரே, இன்னும் நீ நடந்து கொள்ளலைங்கிறதான் அந்த காரியம். உன்னை அவன் எடுத்தோடனே பேரை மாத்துறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி தான் கூப்பிட்றாரு. இவர் பேதுருவை, சீமோனே நீ இந்த மாதிரி சீமோனு நீ உன்னை வந்து நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமான்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் இவரை கேபானும் கூப்பிடலை, பேதுருன்னு கூப்பிடலை. ஏன்னா உன்னைய ஒரு ஆசையில் உனக்கு அந்த பேரை வச்சுட்டேன். ஆனால் அந்த பேதருக்கு தகுதியில்லாத வாழ்க்கை தான் நீ கடைசி வரைக்கும் வாழ்ந்துருக்கிற பேதுரு. அதனால என்ன வச்சு நீ என்னை பின்பற்றுறது பத்தாது, இன்னும் என்னை நீ பின்பற்றி வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஏன்னா அந்த இவர் ஆரம்பத்தில் ஒரு உறுதித்தன்மையை பார்த்து தான் அவருக்கு என்னென்னு வச்சிருக்காருங்க. வந்த உடனே ஒரு உறுதித்தன்மை பார்த்து இவருக்கு என்னென்னு வைக்கிறாரு? பேதுருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அதாவது கேபா எங்க இருக்கு? பேதுன்னு அர்த்தம். பேதுருக்கு இன்னொரு அர்த்தம் பாறை. ஆனால் பாறை மாதிரி நீ உறுதியாக இருப்பேன்னு நினச்சா உனக்கு வச்சேன் நான் பேர். ஆனால் என்னாச்சு, அந்த உறுதித்தன்மை உங்கள்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வர சீமோன்னு ஒன்று சரி பேதுருன்னு கூப்பிடலை, கேபானும் கூப்பிடலை. கடைசி வரைக்கும் நீ பின்பற்றி வான்னு போயிட்டார். அப்போ பாருங்க, நாமளும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆதியில் நம்ம முன்னாடி எப்படி இருந்துருங்க, அறியாமல் உள்ள காலங்களே நாம் இருந்தோம், இருளில் இருந்தோம். நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறாரு. அழைத்த பின்பாக நாம் என்ன பண்ணுறாங்க? அழைத்த அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து கொண்டு இருக்கிறோமாங்கிறது தெரியல. ஆனால் என்னாச்சுங்க, இன்ன வரைக்கும் நம்மளையும் பார்த்து என்னை பின்பற்றி வாண்டு தான் போவாரான்னு நமக்கு தெரியல. நாம தான் அதை யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இல்லை பரவாயில்ல, நீ வந்து ஏதோ உத்தம குமாரன் வந்து விட்டான் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தா கூட நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பேதுரு என்னன்னு தான் சொல்லிட்டாருங்க, என்னை பின்பற்றி வாண்டு போயிட்டார். நமக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பலவிதமான அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. தேவன் நாம் என்னாச்சுங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்றாருங்க, உங்களை நான் வந்து என் பக்கமாய் கோழிக்கு தன் சிறகுக்குள்ளே குஞ்சுகளை சேர்ப்பதற்கு எவ்வளோ ஆசையாக இருக்கோ அதே மாதிரி உங்களே நான் வந்து கூட்டி சேர்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாரு? மனதில்லாமல் போயிட்டு அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை மத்திய பாருங்கள், நம்ம 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். நமக்கு நம்ம வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் நம்ம நேரடி அழைக்கப்படாவிட்டாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பலவிதமான வசனங்கள் மூலமாகவும் தேவதாசர்கள் மூலமும் நாம் அறிவுறுத்தப்பட்டு நாம் வந்து தேவனிடமாய் சேருவதற்கு அழைப்புகள் பெறப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாமே நடக்கிறோமாங்கிறது நமக்கு தெரியல. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நீங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு உங்களே அப்புறம் அதே தான் அவர் பேதுரு எதுக்கு அழைத்தாரு? அவரும் ரட்சிக்கப்படணும் என்று அழைத்தார். நம்மளும் எதுக்கு தான் அழைத்திருக்கிறாருங்க? நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவன்களாக நடக்கிறோமாங்கிறது தான் இல்லை. பெரும்பாலும் என்னங்க, நம்ம
கடவுளை தேடுவது எதற்காக? வயிற்று பிழைப்புக்காகவும் இல்லையா? பூமியிலே நாம் சுகமாக வாழ்வதற்காக தான் பெரும்பாலும் நம்ம தேவனை தேடுகிறோம். ஆனால் என்னாச்சுங்க, நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது தேவனிடத்தில் கொடுக்கப்பட்ட தெய்வீக அழைப்பு. அவர் என்ன சொல்கிறாருங்க, இங்கே வந்து நீங்களே உங்களுக்கு இங்கே நீங்கள் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டாம், அவைகள் என்னன்னு வருங்க, இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை அரித்து போட அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இலக்கெல்லாம் எதுவாக இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி ஓட்டமாக தான் இருக்கணும். அதுதான் வந்து பேதுருக்கிட்ட அவர் எதிர்பார்த்தது. பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து சொல்றாரு பவுல்? அது படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் என்ன சொல்றேன், நான் இந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்ல, அதுக்கு தான் அந்த கட்டுண்டவனா நான் கிடக்கிறேன். அதே மாதிரி நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்படணுமோ அதை செய்யுங்கிறாரு. கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க அப்படிங்கிறாரு. அதை தான் அவர் சொல்றாரு. நான் கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், நான் கட்டு விட்டவனா இருந்தா கூட என்ன சொல்றேன், நான் நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் சில அழைப்புகள் பற்றியான வசனங்கள் தான் அது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். போதுமானது. இதுல என்ன வச்சுங்கன்னா, பாரத்தை கொடுத்து பேசுறாரு. இது எல்லா விஷயத்தையும் கொடுத்து பேசுகிறாரு. நீங்க என்ன வருத்தப்பட்டு அதிகமான பாரம் இருக்கா, நீங்க எங்கிட்ட வாங்க அப்படிங்கிறாரு. இது என்ன அழைப்பு? இது அழைப்பு. பரலோகத்துக்கு நீங்க வாங்க, உங்க பாரத்தை நிமிஷம் நீங்க வந்து சோர்ந்து போயிட வேண்டாம், நீங்க அந்த பாரத்தோட எங்கூட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற ஒரு அழைப்பா அழைக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு அழைப்பையும் நம்ம பார்க்குறோம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். போதுமானது. எப்படி எப்படி சொல்றாங்க? சத்தமிட்டு சொல்றாரு. மேல நின்று சத்தமிட்டு சொல்ற, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவுங்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, இது எப்படி சொல்லலாங்க, தேவனை குறித்து உண்டான தாகம், தேவனை குறித்தாண்டான ஒரு தேடுதல், அதை சொல்றாரு அவரு. நீங்க வந்து அந்த தேடுதல் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கிற அழைக்கிறாரு. நீங்க என்ன உங்க பரிசுத்த அழைப்புக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கான அதை தெரிஞ்சுக்கலாரு. தாகம்ங்கிறது என்னது? இது ஆவிக்குரிய தாகம். அதைத்தான் சொல்றாரு அவர். தண்ணியை சொல்லல அவர், ஆவிக்குரிய தாகத்தை குறித்து சொல்றாரு. இந்த மாதிரி அது சத்தமிட்டு சொல்கிறதாக வசனம் சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய தாகம் இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, வாங்க அப்படிங்கிறாரு அவர். பாருங்க, அதுவே இன்னொரு அழைப்பை நமக்கு கொடுக்குறாரு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்க. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவர். என்ன அப்படின்னா, இவர் அழைத்த அழைப்புக்கு வந்து பாத்திரமே, அதை எப்படி சொல்லலாதிய, அதாவது அழைத்த அழைப்புக்கு வந்து நம்ம வந்து அவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து சரியா நடக்கிறமாங்கிறத இந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாரத சொல்றாரு, தாகம் சொல்றாரு, நான் உங்க வாசலின் படியில் நின்று தட்டுகிறேன். ஆமா, இவ என்ன எல்லா உதாரணத்தையும் சொல்றாரு. பூமியில் இருக்கிற எல்லா உதாரணத்தையும் வச்சு அவர் சொல்றாரு. என்ன, நான் உங்களை வந்து அழைக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறேன், தயவுசெய்து கர்த்தருடைய காரியத்தை கற்றுக்கொள்ளுங்களுக்கு நமக்கு பலவிதமான அழைப்பை கொடுக்குறாரு. பூமியில இருக்கும் போது என்னென்ன நமக்கு இது தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் உதாரணமாக வைத்து ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்குறாரு. ஒரு மார்க் எழுதின சுவிசேஷம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 55:1 பாருங்க. நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், மனமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து மனமும் இன்றி
விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இது என்னதுங்க, ஆவிக்குரிய தாகத்தை குறித்து தேவன் கொடுக்குற அழைப்பு. நமக்கு இந்த அழைப்பினை அசட்டை பண்ணணும்னா நமக்கு தான் அதோட நாம தான் அதோட பாதிப்பை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னச்சுன்னா பேதுருவும் அவங்களெல்லாம் கூப்பிட்ட உடனே அந்த அழைப்புக்கு போனாங்க. ஆனாலும் என்னச்சுங்க, இயேசு கிறிஸ்து மரணமடையும் வரைக்குமே அந்த அழைப்பில் அவங்கள சிரமாய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். ஆனால் என்னாச்சுங்க, உடம்புகளுக்கு தேவன் இம்மட்டுமான அழைப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாது வசனம் மாதிரி இருக்காது. சரி, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 வசனம் பாருங்க. மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்னாச்சுங்க, அந்த அழைப்புக்கு பாத்திரவன்லாம் நடந்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் வெறுமனே உலக மக்களை போல நீங்கள் இருந்து வெந்ததை தின்போம் விதி வந்தா சாவோங்கிற அந்த இதில் இல்லாதபடிக்கு நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுங்கள், பாருங்கள் அப்படிங்கிற அந்த தேவன் நமக்கு அந்த கொடுக்குற வார்த்தைகளை பார்க்குறோம். இப்போ பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது மாதிரியான ஒரு வசனங்கள் நிறைய நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட என்னங்க நமக்கு ஒரு உற்சாகமின்மை, சரி என்ன அப்படிங்கிற ஒரு தைமானம் நமக்குள்ளறியே. ஆனால் என்னாச்சுங்க, தேவன் அதை எதிர்பார்க்கறது இல்லை. சீமோனை கண்டிக்கிறது போல நம்மளையும் என்னதான் கண்டிக்கிறாரு, கடைசி வரைக்கும் என்னை பின்பற்றி வான்னு சொல்லிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இடத்துல சொன்னால் நம்மளுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அதனால நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடந்து கொள்ளணுங்கிறாரு. தேவன் பலவிதமான அழைப்பை கொடுத்துருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை பேதுருவிட்டு நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது நம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த. போதுமானது. இதுல ஒரு முக்கியமான வசனத்தை கவனிங்க. என்னன்னா, இவர் என்னாச்சுன்னா, பரிசேயர் சதுசேயர் என்பது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் இந்த சீசர்கிட்ட 2 கேள்வி கேட்கிறாரு இந்த விஷயத்துல. ஒரு கேள்வி என்னன்னா, ஜனங்களை என்ன யாருன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி, நீங்க யார் என்ன நினைக்கிறீங்க. 2 கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஜனங்கள் யார் நினைக்கிறார்கள் என்பது அடுத்தது. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ சீசர்கள் பதில் சொல்றாங்களே. 14ஆம் வசனம் பாருங்க. அந்த வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் யாருன்னு சொல்லுகிறார் கேட்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு அவர்கள்னா இப்ப யாரு? எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்றாங்க. கரெக்டா? அவர்கள்ங்கிறதுனா எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆயா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. படிங்க. அப்படிங்கிறாங்க. என்னது, ஜனங்கள் சொல்ற பதில சீசர்கள் ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. அவர்கள்ங்கிற வார்த்தை வருது, சொல்லிடுறாங்க. ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேட்கற, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு.
சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். போதுமானது. முதல் கேள்விக்கு சீசர்கள்லாம் பதில் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கேள்விக்கு யார் மட்டும் தான் பதில் சொன்னா? பேதுரு மட்டும் தான் சொன்னார். அதனால தான் பேதுரு அப்போ அங்கே என்ன எல்லாரும் சொல்ல இல்லையா வேற யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா சீமோன் பேதுரு பார்த்து இயேசு என்னன்னு சொல்றாரு? இல்லை இல்லை நீ பாக்கியவான்கிற வாசனை அது படிங்க. நீ பாக்கியவான் தான் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்னு சொல்ல. ஏன்னு சொன்னா அந்த விஷயத்தை சொன்னது யாருங்க? பேதுரு மட்டும் தான் சொல்றாரு. ஒன்று கவனிங்க, இவர் வந்து அந்திரியா போய் சொல்றாரு. சொன்னோன்னே நம்ம மெசியாவை கண்டேன்னு சொல்லி சொன்னோன்னே என்னாச்சுங்க? இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டாரு. வந்தபோது கூட இயேசு வந்து எல்லாவற்றையும் விட்டு அந்த சீமோனே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த நிலையில சொல்றாருங்க இவரு? தேவனை அறியும் அளவுக்கு அறிவு அடைந்த பின்பதை என்னன்னு சொல்றாருங்க. இவர் உண்மையான தெரிஞ்சுக்கிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? மற்ற சீசர்கிட்ட பார்த்து கேட்கறாரு, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறாரு. கேட்கும் போது என்னாச்சுன்னா ஊரு என்ன நினைக்கிறதுங்கிறத வந்து சீசருக்கு மொத்தமா சொல்லிடுறாங்க. ஆனா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது பேதுரு மட்டும் ஒரு பதில கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப தேவனை அறியும் அளவுக்கு அறிவை அடைந்த பின்புதான் நாம் யாருங்க? பாக்கியவான். அதை தான் அங்க தேவனோடு சொல்றாரு. தேவனை அறியும் அளவுக்கு அறிவு அடைந்த பின்பை தான் பேதுருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. பேதுரு நீ பாக்கியவான். இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்த விடலை. அப்போ என்ன பண்ணுங்க, நாம சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் எந்திரிக்கிறோம், பிடிக்கிறோம், வந்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா தேவனை அறியும் அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு இல்லையா? தேவனை அறியும் அளவுக்கு நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? இன்னும் ஏதாவது விடுபட்டு இருக்குதா? இல்ல நாம் வந்து நான் நினைக்கிறேன் நான் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நம்ம நினைச்சிருக்கோமா? நாம தேவனை அதை என்ன சொல்றாரு? தேவனை அறியும் நீ தேவனோட குமாரன்னு சொன்ன உடனே என்னன்ற நீ பாக்கியம்ன்றது. அப்ப என்னாச்சுன்னா இன்னும் நாம் தேவனை அறியும் அளவுக்கு அடையாமல் இருந்தோம்னா அது அந்த இடத்த வந்து என்ன வச்சுங்க ஃபில் பண்ணிக்கங்கிறனால நாம் எல்லா தேவனை குறித்து எல்லா காரியத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பட்சத்துல தான் நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா பரலோகத்துக்கு யார் மட்டும் தான் போவா? பாக்கியவானும் நீதிமானும் தான் போறான். அப்ப அந்த பாக்கியவான்கிற இடத்தை நாம் அடையணும் அப்படின்னா தேவனை பற்றிய முழுமையான காரியங்கள் அனைத்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா வந்து தேவ அறிவு குறைவா இருக்கிற பட்சத்துல யாருக்கு பாதிப்புங்க? ஏன்னா தவறி போறதுக்கு நாம தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவனை பற்றிய அறிவு நம்ம இடத்துல வந்து போதுமான அளவுக்கு இல்லாத பட்சத்துல நாம் தவறி போறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கிறது. அதான் என்னன்னு சொல்றாரு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 1-2 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து. எந்த மனுஷன் இரவும் பகலும் வேதத்துல தியானம்ங்கிற வார்த்தை தான் கொடுத்துருக்கு. இரவும் பகலும் படிக்கிற மனுஷன் என்கிற கொடுத்துருக்கலாம்ல. இரவும் பகலும் அதை வாசிக்கிற மனுஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். தியானம்ங்கிறதுக்கு வந்து என்னன்னா தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன இங்கே என்னன்னு வருதுங்க? அது இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப என்ன அப்படின்னா இங்கே தியானத்துக்கு இன்னொரு என்னன்னா மெடிடேட்னு கொடுக்குறாங்க. அது கூட வார்த்தை மெடிடேட் அப்படின்னா டீப்லி அண்ட் கேர்ஃபுல்லி. அது மெடிடேட்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அர்த்தம்னா டீப்லி கேர்ஃபுல்லி, ரொம்ப ஆழமாகவும் கவனமாகவும் தியானிக்கிற மனுஷன். அதுதான் அது வந்து தியானிக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ரொம்ப ஆழமாகவும் கவனமாகவும் இந்த வேதத்தில் இருக்கிறவன் தான் யாருங்க? பாக்கியவான். அப்ப பாருங்க, இரவும் பகலும் இதை குறித்து நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கருத்தோட இதை கற்றுக்கொள்ளாத பட்சத்துல நமக்கு பாக்கியவான்கிற பேரு கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அந்த பாக்கியவான் மட்டும் தான் பரலோகத்தை பிரவேசிக்க போகிறான். அப்போ என்னாச்சுன்னா தேவனை கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு அறிவு தேவைப்படுகிறது எங்கே உணர்த்துறாருங்க, கிறிஸ்து உணர்த்துறாரு. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பேதுரு அழகா பேதுரு சொல்றாரு பாருங்க நமக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கிறார். யார் எழுதுறாருயா? பேதுரு எழுதுறாரு. எப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன், அவரை வந்து தெரியாம அவரை சரியா அறிஞ்சுக்கொள்ளாம போயிட்டேன். கடைசியில் பரம் பெறும்போது கூட என்னை பின்பற்றி வந்துட்டு போயிட்டாரு.
எனக்கு கடைசி வரைக்கும் அது உறுதலாகவே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்க, அதிகமாக தெரிஞ்சுக்குங்க, அவருடைய குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அவர் எதை விரும்புகிறாருன்னு தெரிஞ்சுக்குங்க, எதை எதை வெறுக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்குறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறிதல்ங்கிறாரு. தேவனுடைய சித்தம் என்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அந்த விஷயத்துல நீங்க வளருங்கிறாரு. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அவர் என்ன பண்ணுங்க, கூப்பிட்டோன்னு வந்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னாச்சுங்க, அந்த உறுதித்தன்மை நிற்க முடியாமல் அவர் வந்து அப்போ என்னதான் ஆச்சுக்கோ, அவர் கூட இவரும் சீசனாக இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்ட கணக்கு தானே ஆகி போச்சு அதில். அதனால தான் கடைசி நேரத்தில் கூட என்ன சொல்கிறாருங்க, மரித்த பின் போய் என்ன பண்ணுறாரு, அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 3வது டைம் தான் அவர்கிட்ட போய் 3வது தான் போகிறாங்க. 3வது முறையாக திரும்ப வந்து சீசர்களுக்கு தன்னிடத்திலே அவரிடத்தை வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தும் போது அங்கேயே போஜனம் பண்ணிக்கிறார்கள்னு வரும். ஒருத்தன் போஜனம் பண்ணுறாங்க, போஜனம் பண்ணி முடிச்சதுன்னு அந்த டைமில் தான் என்னன்னு சொல்கிறாருங்க, இந்த விஷயத்த கிறிஸ்து வந்து வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி வந்து சீமோனே நீ என்னை பின்பற்றி வாங்க சொல்லி சாப்பிட்டு போட்டு இந்த விஷயத்தை சொன்னோன்னே என்னன்னா, அவர் ரொம்ப மன ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்டாரு, சாப்பிட்டு போட்டு கடைசியில் அப்படி சொல்லி போட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு உறுத்தலாகி போச்சு அவருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேதுருடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதை குறித்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு 10 வருஷம் வேஷம் தெரியாமல் நீங்கள் சரியா இருங்க பெரிய ஒரு இதாக கொடுத்துருப்பாரு நமக்கு. அவர் எழுதுனது நிறைய இருக்கிறதாக வேதார சொல்லியிருக்காங்க, நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுங்க, கிறிஸ்து நமக்கு பரிசுத்தாவின் என்னன்னுட்டாரு, போதும் இதுவே உங்களால் படிக்க முடியாமல் வச்சிருக்கிறீங்க, இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்கிற அளவுக்கு நமக்கு இதை மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ பாருங்க, கிறிஸ்துவ அறிவிலே நாம் வளர வேண்டியது அவசியங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க. எரேமியா எழுதின புஸ்தகத்தில் எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள் பாருங்க. நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கிறிஸ்துவை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். என்னாச்சு பாருங்க, பெருசா வந்து உங்களுக்கு நாம இன்னொருத்தர் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்கள் கற்றுக்கொண்ட வேண்டியது யாரோட வேலைங்க, உங்களோட வேலை அப்படிங்கிறாரு. இரவும் பகலும் தியானமாயிருங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்து ஒருத்தருக்கு வந்து பெருசா ஒருத்தர் இந்த வந்து கிறிஸ்துவை குறித்து போதிக்க விட வேண்டியதில்லை, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் உங்கள் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அதே எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் பாருங்க. தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிற பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு படிச்சீங்களா? அது அதாவது கர்த்தரை யார் என்று அறிகிறதுல இல்லையா இருங்க. மேன்மை பாராட்டுகிற 24 வருஷம் பாருங்க. மேன்மை பாராட்டுகிறான், அதாவது நீ வந்து பெருசா வந்து மேன்மை பாராட்டணும்னா எதை கொடுத்துட, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டுங்கிறாரு.
வேற இதை பற்றி நீ மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, கர்த்தரை பற்றி நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறேன், கர்த்தர் யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத உனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதை குறித்து வேணா நீ மேன்மை பாராட்டிக்கோ அப்படிங்கிறாரு. அது அந்த மாதிரி மேன்மை பாராட்டத்தில் யார் விரும்புகிறாரா? யாரு? ஆமா, நீதி கர்த்தர் நான் என்று அறிந்த உணர்ந்துக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ங்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறதை அந்த விஷயத்தை தான் எப்படி இருக்கிறாருங்க, கர்த்தர் பிரியமா இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துக்கிறார். அப்ப தேவனை அறிகிற அளவில் போதுமான அளவுக்கு நாம் அறிவு இருக்கிறது அது அவசியம்ங்கிற இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, ஏன் அப்படின்னா 1 Corinthians 1:27 பாருங்க. ஞானிகளை வெட்கப்படும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமா, இப்போ என்ன, நமக்கு பெரிய படிப்பறிவு இல்லைங்கிறதுல பிரச்சனை இல்லை, வேதத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நம்ம என்ன வச்சுக்கணும், தேவன் நமக்கு நம்ம வந்து விருப்பம் இருந்தால் போதும், தேவன் அதற்கான அறிவை நமக்கு ஆவல் இரவும் பகலும் நம்ம அதை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆவல் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவோம் போதும், தேவன் நமக்கு அதற்கான அறிவை கொடுப்பாருங்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. இன்னொன்று என்ன, ஏன் அப்படின்னா நம்ம வார்த்தைப்படி நம்ம வேதத்தோட அறிவு நம்ம கம்மியாக இருந்தது என்னங்க, நம்ம தப்பி போவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டீங்க, நீங்கள் வந்து ஒரே வசனத்தை பலவிதமாக போதனை செய்து ஆட்களை பிடிக்கும்படியாக போதகர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தப்பான வியாக்கியானம் கொடுத்து அவர்களை வந்து எப்படியாவது வந்து அவங்கள நம்ம பக்கம் வச்சிருந்தா போதுங்கிற வியாக்கியானம் கொடுக்குறோம். இதை குறித்து கிறிஸ்தவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணங்கள் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் வாக்கியங்களையும் நீங்க அறியல, நீங்க வாக்கியங்களை அறியாத தப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தப்பான எண்ணம் என்ன சொல்றாருங்க, நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயந்திருக்குங்கிறாரு. அப்ப அந்த வசனத்தை நம்ம சரியாக கற்றுக்கொள்ளாத போது நம்ம தப்பான எண்ணம் கொண்டிருந்தா என்ன வச்சுங்க, நாமளும் தப்பி நடப்பதற்கான வழிகள் அதிகமா இருக்கும். அப்புறம் நம்ம கடைசி நேரத்தில் போய் ஐயோமான்னு கத்துனாலும் நாங்க அது எடுபடாது. என்ன வச்சுங்க, இறைமை சொன்ன போது நீ உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்றுக்கொள்வதற்கான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தேவை. இது எப்படியாவது கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆவல் இருந்தால் மட்டும் போதும், தேவன் நமக்கு உதவி செய்கிறா இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து என்ன, இவர் கிறிஸ்துவனை சொல்லுகிறாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம வாக்கியங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை குறித்து சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 53ஆம் அதிகாரம். ஏன்னா கிறிஸ்துவர் அவர் வந்து தன்னை பின்பற்றுகிறவர் தன்னை சரியாக பின்பற்றணுங்கிறது அவர் நினைக்கிறாரு. அதை தான் சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அதாவது உண்மையாய் தொழுகிறவன் யாரா இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணாரா, தேவனு பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன ஜனப்பா வந்து தன்னை சரியாக பின்பற்றுகிற ஜனங்களை தேவன் விரும்புகிறாருங்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, இது குறித்து எச்சரிக்கையான வசனங்கள் 2-3 பார்க்கலாம் பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாயிட்டு இருக்காங்கிறாரு. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். இது வந்து என்னச்சுன்னா, இது எச்சரிக்கை. அதாவது நீ வேதத்தை மறந்தாய், அதெல்லாம் நானும் உன்னை மறப்பேன்கிறது தானே சரியான விஷயம். அது என்னன்னு கடைசி அது மாத்திரம் படிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். சரி, நாயா ஆகையால் நானும் உன்னை மறந்தேன். தான் வரணும். என்ன வருது, உன் பிள்ளைகளை
எப்படியாச்சும் இவனை நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும். என்னென்னு வச்சுக்க, எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, எப்பா நீ இப்படி பாம்பு செஞ்சா உன் பிள்ளையை பிடிச்சிக்கோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சரியாக நடப்பதற்கு பிரயாசப்படுவோம். தேவன் வந்து எங்கேயும் அதே ஒரு காரியத்தை கையாளுகிறாரு. நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், அதனால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேங்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஐயோ இந்த பாவம் நமக்கு வந்து சேரக்கூடாதுன்னு நாம் சரியாக நடக்கணும். தேவன் வந்து அவரை அறியும் எப்படியாவது நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ பலதரமான முயற்சிகளை மேற்கொள்கிறார். நமக்கு அதற்கான ஆவலும் அதற்கான பிரயாசமும் இருந்தால் மட்டுமே போதும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இன்னும் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் அகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். திரும்ப முடியுங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால், அவங்களுக்கு மனசு இல்லை. தேவனை பற்றி ஏதோ வந்தோம் போனோம் ரைட்டு அப்படியே இருந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருந்தா தேவன் என்ன வச்சுங்க, அந்த வாழ்க்கை தேவனிடத்துல செல்லுபடி ஆகாது. படிங்க. தகாதவர்களை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு. தேவன் ஒப்பு கொடுத்தா என்ன ஆகுங்க? முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். அப்போ பாருங்க, தேவனை அறியும் அளவிலே நாம் வளர வேண்டுங்கிறது தேவன் ரொம்ப விரும்புகிறார். அதை தான் நான் இறைமையால் படிக்கும்போது என்ன சொல்றாரு, என்னை அறிகிற அளவில் விரும்புகிறேன், அதைத்தான் நானும் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம தேவனை அறியும் அளவுக்கு நம்ம வளர வேண்டியது ரொம்ப அவசியங்கிறார். அதில் இன்னொன்று பாருங்க, சங்கீதத்தில் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். என் ஆலோசனைகள் அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். இப்போ என்னாச்சுன்னா, அவர் வந்து அவர் ஆலோசனை கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் என்னாச்சுங்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனசு இல்லை. அறிவை நம்ம பெருக்கி நம்ம தேவனை பற்றின அறிவை வளர்த்துக்கணுங்கிற ஒரு ஆவல் இல்லை. என்னாச்சுங்க, ஏதோ உலக பிரகாரமாக இருந்தோம் வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து தொழுகை வந்துச்சா கூடணும் போனோம், மேற்கொண்டு அவரை பற்றி நாம் அதிகமாக அறிவதற்கு நாம் முயற்சிகள் எடுப்பதில்லை. அதனால தான் என்ன சொல்கிறேங்க, அதை பரிசை சதுசை மத்தையில் இருக்குன்னு படித்தோம் இல்லையா, அந்த சதுசெயர் இயேசுவை வந்து சோதித்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வழியையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டுட்டு இருக்கிறீங்கன்னு. அப்போ என்னாச்சுங்க, நம்ம சரியாக அறிந்து கொள்ளுங்கிறத தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்துக்கலாம். நம்ம பேதுரு கொடுத்த ஒரு மூன்றாவது காரியம் பார்த்து முடித்துக்கொள்ளலாம். என்ன பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 14லிருந்து படிங்க. இயேசு மரித்தோர் எழுந்த பின்பு தரிசனமாகிறார். இது 3வது தரிசனம். அவர்கள் போதனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதுக்கு ஃபேவரட் ஒரு வசனம் பார்க்கலாம். இதுக்கான வியாக்கணத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். பேதுரு செஞ்ச விஷயம் இது. பேதுரு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாருங்க, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கிட்டாரு. எத்தனை முறை, ஏன் 3 டைம் அவர்கிட்ட போய் கேட்டாரு, நீ என் நாடுகளை மேய்ப்பாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, ஏன் 3 டைம் கேட்டாரு?
3 டைமு செஞ்ச விஷயத்தை விடவே மாட்டார் கர்த்தர், எப்பவுமே கணக்கு வச்சிருப்பாரு இல்லையா? யாருக்கு இப்போ பேதுருக்கு யார் பேர் மாற்றினது? சார் சீமோனுக்கு யார் பேர் மாற்றினது? இதை ஞாபகம் வச்சவர் ஏன் அது ஞாபகம் இருக்காது அவருக்கு? பேதுருவே நீ என்னையில் அன்பாக இருக்கிறாயா, என்னையில் அன்பாக இருக்கிறாயா, என்னையில் அன்பாக இருக்க 3 டைம் கேட்டார். அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இவர் எத்தனை டைம் மறுதல் வச்சாருங்க? 3 டைம் மறுதல் வச்சார். 3 டைம் மறுதல் வச்சதுக்கு 3 டைம் இங்கே ஈக்குவல் பண்ணிட்டாரு. நீ என்னை மறுதலிச்ச, உன் வாயிலேருந்தே நீ என்ன நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், என் ஆடியில் மேய்க்கிறேன்னு சொல்ல வச்சுட்டேன். உனக்கு தான் நான் பேரை மாற்றினேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன கூப்பிடல அவர். ஏன் அது அவங்க மறந்துட்டு வர இயேசு கிறிஸ்து மறந்துட்டாரா? அவர் மறப்பாரா? வாயிலென்று வார்த்தை வருவதற்கு முன்பே நாம் என்ன சொல்ல போகிறோங்கிறது அவருக்கு தெரியும். வசனம் இருக்குது. அந்த மாதிரியான அப்பேற்பட்ட தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ என்னாச்சு, கடைசியாவது போகும்போது கேபாவே நீ என்னை நேசிக்கிறேன்னு கூட கேட்டுருக்கலாம். ஆனால் 3வது டைம் இவர் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டது எதுக்கு முன்னாடி நடக்குது இந்த விஷயம்? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் செட்டில் ஆகிருக்கிறாங்க. செட்டில் ஆகும்போது 3வது டைம் தரிசனம் ஆகிறார். அவரோட போஜனம் பண்ண பின்னும் தான் இருக்கும் வசனம் பாருங்க. அப்படிதான் இருக்குதுங்க. அவர்களோட அவர் போஜனம் பண்ணுறாரு. போஜனம் பண்ணின பின்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பாராட்டிருக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? சீமோன்ட்ட வராரு. மாட்டுறா நீ அப்படின்ட்டு பார்க்குறாரு. சீமோனே அவருக்கு அப்போ கருக்குன்ட்டு இருந்திருக்கும். ஐயோ மாட்டிட்ட மாட்டிருக்கு அப்படின்னு. என்னில் அன்பாயா இருக்கிறாயா அப்படின்னு மெதுவா. ஆமாண்டவரே என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமாம் மேய்க்கிறாண்டவரே. முடிஞ்சுது. இப்போ முடிச்சிட்டாருன்னு பார்த்தா திரும்ப என்னாச்சுங்க, சீமோனே திரும்ப 2வது டைம் 3வது டைம் வந்தோன்னா இவர் என்ன பண்ணுறது என்ன பண்ணார் நாங்கள் வார்த்தை வருதுங்க. பேதுரு துக்கமாகி போச்சு. அவருக்கு ரொம்ப சேமாகி போச்சு. இவரை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சபிக்க பண்ணோம். உயிர் தெழுந்ததுக்கு பின்பு என்ன நம்ம மேலே இவ்வளோ கரிசனை வச்சிருக்கிறேன். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? நான் இவர் மீது வைத்த அன்பு பத்தலை. நான் அப்போ வச்சிருந்தது போலியான அன்பு. ஆனாலும் இந்த அன்பு பத்தலா, நீ என்ன என் மேலே இன்னும் நீ அன்பு செலுத்துங்கிறத என்னை உணர்த்துங்கிறாருங்கிறத பேதுரு உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டது என்ன ஆச்சுங்க, அங்கே அவர் துக்கப்படுறாரு. கர்த்தாவே நீ இந்த மாதிரி என்னை கேட்டு என்னை குத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் துக்கப்படுகிறதா எங்கள் காரியத்தை பார்க்கிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, நாம் தேவன் மீது காட்டின அன்பு இன்னும் ஆழமானதாக இருக்கும்ங்கிறத தேவன் விரும்புகிறார். அவர் நம்மளை பார்த்து இதே மாதிரி நம்மளை பார்த்து கரெக்டாக சர்ச்சுக்கு வரீங்களா அப்படின்னு பார்த்து கேட்டானா, நம்ம சொன்னோம் கரெக்டாக தொழுது கொள்கிறீங்களா அப்படின்னு 3 டைம் நம்மளை கேட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம என்னத்தையோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளையே கேட்குறாரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் நாம் தைரியமாக உண்மை விசுவாசிக்கிறேன், அன்பு கூறுறேன், கரெக்டாக தொழுகைக்கு வந்துக்கிறேன், நீ சொன்னபடி தான் செய்கிறாங்கிற உத்தரவாதம் நம்ம கொடுக்க முடியுமாங்கிற தெரியல. நம்மளை பார்த்து கேட்டாரா என்ன ஆகுங்க? நமக்கு கேள்வியிலேயே நம்ம இல்லாண்டவரே எனக்கு 10வது ஆண்டவரே தயவுசெய்து என்னை விட்டுருக்காண்டவரேன்னு சொல்லி நாம் பெண்ணுங்கால் படையில கூட ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு 3 தரம் மறுதளிச்சுக்கு தகுந்த மாதிரியே ஏன்னா அவரை நீ இல்லைப்பா உன் மேலே பெரிய தப்பு இல்லை, அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனாலும் நீ அதுலேருந்து எழுந்து மீண்டு திரும்ப பழைய இடத்துக்கு வா. நீ எப்பேற்பட்ட உனக்கு நான் பாறைன்னு பேர் வச்சிருக்கிறேன். அந்த பேரைக்கு தகுதி உள்ளவனா நீ ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு அவர். இப்போ அவர் எவ்வளவு தூரம் அவர் அன்பு வச்சிருந்தா பாத்துக்கங்க, அந்த அன்பை திரும்ப அவர் செலுத்தும்படியாக அந்த தேவனை எதிர்பார்க்குற அந்த இடத்துல உன்னை இவ்வளவு தூரம் நேசிக்கிறேன் நான். அதனால அந்த அன்புக்கு எப்படி பண்ணுங்க, பாத்திரவனை நடந்து கொண்டு நீ என்ன இடத்துல இன்னும் என்னை அதிகமாய் நேசி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இங்கே தேவன் கொடுக்குறாரு. இப்போ இது கொடுத்து 2-3 வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமா, இப்போ என்னாச்சுன்னா பெருசா நம்ம என்ன பண்ணாங்க, உலக கவலைகளாலும் பலவிதமான துன்பங்களாலும் இவங்க என்னாச்சுன்னா பேதுரு இதே தான் பண்ணாரு. இவர் இயேசு கிறிஸ்து மரிச்சிடுறாரு, கல்லறையில் உடம்பு இல்லை, காணா போயிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு பின்னாடி இவங்க கல்லறையிட்ட கொண்டு இருந்தாங்களா, எப்படியாவது திரும்ப தேவதூத வருவான் பிடிச்சி கேட்போம், இல்லை எங்கேயாவது போய் தோடுவோம், இவர் இந்த வீட்டுக்கு போயிருந்த உயிரோடு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு போயிருந்தாரு, அங்கேயே இருப்பாரோ சொல்லி நம்ம தொலைவு போனோம்னு சொல்லி போனாங்களா. இவங்க எங்கே போனாங்க, திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. என்னாச்சுன்னா அந்த ஒரு அழுத்தம் இந்த மாதிரி. அப்போ என்னன்னா நம்ம யாத்திரை சொன்ன போகும்போது யார் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும், யார் யுத்தம் செய்வார்? கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் யாத்திரை சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க ஆமா செய்யற வேலையை நீங்க செஞ்சா போதும், மற்றதெல்லாம் யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக் கொள்ளுங்கிற காரியத்தை நம்ம கொடுக்குறாரு. பிறகு ரோமர்கள் நின்று இருப்போம் சார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27 பாருங்க.
போதுமானது. என்னென்னு சொல்றாருங்க? என்னாலே செய்யக்கூடாது எதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் செய்ய முடியாது எதாவது இருக்குதா அப்படின்றாரு. அப்பேற்பட்ட தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம மகா வல்லமை கொண்ட தேவன் அவர். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம என்ன சொன்ன, நான் பவுல் சொன்னது மாதிரி நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படையே நமக்கு அவர் ஓட்டத்தை நோக்கி ஓடுறது நம்ம விஷயம். அப்போ என்னாச்சுன்னா தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளர்ந்து கொண்டு தேவனை நோக்கி ஓடுவது தான் நம்முடைய ஓட்டம். அதை தான் அவர் அங்கே சொல்றாரு. என்னால் செய்ய முடியாத விஷயம் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ எதுக்கு நீ கவலைப்படுற அப்படிங்கிறாரு. அதையா பாரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு இன்னொரு வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். யார் எழுதுனது? பேதுரு எழுதுறாரு. என்ன ஆரம்பிக்கும் போது எப்படி எழுதுறாரு? என்னாச்சு? ஏன் மாயமற்ற எழுதுறாரு? அவர் இருந்தாரு. ஐயோ நான் பிள்ளைகளே, நான் வேணுங்களாலும் வாங்கி கட்டியிருக்கிறேன் அவர்கிட்ட. அதனால பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் மாயமான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துடாதீங்க, அவர் பேசியே கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்குறாரு. அதே இதில் பாருங்க, அதே பேதுரு இன்னொரு கடைசி ஒரு வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாந்தியாய் இருக்கிறது. நீங்க வளரும்படி சொல்றாரு. நான் வளர்ந்தது பத்தல, அதனால நீ அப்படி சொல்லி போட்டு போயிட்டாரு. நீங்கள் வளரும்படி புதிதாய் வளர்ந்த பிள்ளைகளை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம பேதுருனா நினைச்சுங்க, பேதுருனாவே கரிச்சு கொட்டிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம என்னன்னுங்க, அவர் மறுதளிச்சார்னு அவருடைய பலவீனம் அது. ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். பாறைங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அவர் கடைசியா அவருடைய ஜீவித்து போயிருக்கிறாரு. அவருடைய மரணத்தை குறித்து இதில் பெருசாக எழுதப்படலைனாலும் அவரை சுவிசேஷம் சொன்னது பின்னாடி கூட சுவிசேஷம் சொல்லுகிறாரு. சொன்னது பின்பாடே கூட அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் அவர் தலைகளாக சிறுவையில் அறையப்பட்டு கொன்றதாக வரலாற்று அரசியல் இருக்கிறாங்க. அதிலும் கிறிஸ்துவர்கள் அல்லாத இருவர் அதை பதிவு செய்ததாகவும் குறிப்பிடப்படுகிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை தலைகளாகவே அடிச்சிருங்க, ஒரு 2 விஷயம் சொன்னார் அவர். ஒன்று என்னை கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக நான் கிடையாது, என்னை தலைகளாக அடிச்சிருங்க. இன்னொன்று, என்னை அடிச்சதுக்கு பின்பாடு உங்களோட நிலைமையும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக நான் கிடையாது, அதனால என்னாச்சு, கிறிஸ்துவை அரைஞ்சது போலே என்னை அரைந்து விடாதீர்கள், அதனால என்னை தலைகளாக அரைஞ்சிருங்க. இன்னொன்று என்ன ஆச்சுங்க, என்னை அரைந்தவர்களுடைய நிலைமை எப்படி தான் இருக்கும், தலைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னதாக வரலாற்று குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் அந்த பெயருக்கு ஏற்ற விதமாக ஜீவிக்கலைன்னா கூட என்னாச்சுங்க, அவருடைய வாழ்க்கையில் எப்பவுமே வாழ்க்கையின் முடிவு தான் என்னாச்சுங்க ரொம்ப முக்கியம். இந்த கல்லர்கள் கல்லனா தான் வாழ்ந்தான், ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாவன்? ஆமாம், அவர் நாமளாச்சும் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சதுக்கு அனுபவிச்சு நம்ம சிலுவையில் தொங்குறோம். இவர் என்ன பண்ணாருங்க, அவர் எந்த குத்தமும் செய்யலை, ஆனால் அவரே தண்டிக்கப்படுகிறார் அப்படின்னு. அப்போ அவரு சொன்ன என்னோட பாவங்களை மன்னிச்சுக்கிறாரு. அவர் என்ன ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, இன்றைய நீ என்னோட கூட வாழ்க்கையிலோட கடைசி கட்டத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக ஜீவிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தேவன் ரொம்ப பார்க்குறாரு. என்ன கடைசி கட்டத்தில் நம்ம என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மோசேவோட வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கும்போது அவர் கடைசியாக என்ன தான் பார்த்தாருங்க, அவர் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல அவர் கடைசி நேரத்தில் கூட. அது என்னாச்சுன்னா அது நமக்கு ஒரு எச்சரிக்கையான பாடம். நம்ம கடைசி நேரத்தில் கூட நாம் எப்படி நடக்கணுங்க, சரியாக நடக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அவர் கண்ணால் பார்த்தா காணனுக்குள்ள அவனால போக முடியல. நீ இப்போ அதை யார் சொன்னது? கர்த்தர் தான் அவர் சொல்கிறாரு, நீ அதுக்குள்ள நீ காண்பாய் போக மாட்டான்ட்டார். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக 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 என்ன ஆகுங்க, பரிசம் தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும், பரிசம் செய்கிறவன் இன்னும் பரிசமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாம வளர்ந்துக்கிட்டு தான் போகணுமே ஒழிய தேர்ந்து கொண்டு போகக்கூடாது. இப்போ நம்ம பேதுரு கற்றுக் கொடுத்த கொண்டு பார்த்து தான் எடுத்தோன்னு அழைச்சாச்சு, ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான் அவர் நடந்து கொள்ளலை இல்லையா? அந்திரே கூப்பிட்றாரு, கூப்பிட்டானு ஓடி போயிடுறாரு. போனதுக்கு பின்பாக பேதுருவே நீ வந்துட்ட, நீ பாக்கியம்னு சொன்னாரா? இல்லை. ஆனால் தேவனை அறிவும் அறிவை அடைந்த பின்பு என்னன்றாருங்க,
பாக்கியவன்கிறாரு. அப்போ என்னாச்சு, நம்ம அழைத்திருக்கிறாரு, அழைத்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நம்ம வந்ததுக்கு பின்னாடி நம்ம அறிவை வளர்த்துருக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். பேதுரு அங்கே தான் சொல்றாரு, அந்த அறிவை அடைந்த பின்பு பாக்கியவன்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு, அந்த அறிவை அடைந்த பின்பு நான் அது என்னாச்சுங்க, அந்த உறுதித்தன்மை இல்லாதனால மீண்டும் நான் சோதிக்கப்படும்படியாக அன்பில் இன்னும் அதிகமாய் நான் வளரும்படியாக ஒரு காரியத்தை இந்த பேதுரு கற்றுக் கொடுக்குறாரு. எனவே இந்த காரியங்கள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே கேட்ட அனைவரும் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.